ஆபரண தங்கத்தின் விலை காலையில் குறைந்த நிலையில் மீண்டும் உயர்வு. காலையில் சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்த நிலையில் திடீரென 320 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் 64,480 ரூபாய்க்கு விற்பனையாவதால் நகை வாங்குவோர் அதிர்ச்சி. அமெரிக்கா, சீனா உள்ளிட்ட நாடுகள் வர்த்தக போரை தொடங்கியதால் ஏப்ரல் முதல் தங்கம் விலை கடுமையாக உயரும். மார்ச் இறுதிக்குள் சவரனுக்கு 2000 ரூபாய் வரை உயர வாய்ப்பு உள்ளதாக நகை வியாபாரிகள் தகவல். திருவாரூர் மாவட்டம் பழவனக்குடியில் வீட்டுமனை பட்டா கேட்டு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினிடம் மனு கொடுத்த பெண்கள் காலையில் கோரிக்கை வைத்த நிலையில் மாலை வீடு தேடி சென்று பட்டா வழங்கிய துணை முதல்வர். நெடுஞ்சாலை ஓரங்களில் உள்ள கொடி கம்பங்களை அகற்ற தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை உறுதி செய்த மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு மக்களின் உயிருக்கு ஆபத்துள்ள விஷயத்தில் ஜனநாயக உரிமையை கேட்க வேண்டாம் என்றும் காட்டும். சிதம்பரம் நகராட்சி குப்பை கிடங்கிலிருந்து புகை பரவுவதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். பொதுமக்களை கைது செய்ய வாகனம் வர தாமதமான நிலையில் காவலரை முதுகில் அடித்த டிஎஸ்பி. கடலூரில் வீட்டு வரி செலுத்தாததால் வீட்டின் முன் பள்ளம் தோண்டிய மாநகராட்சி ஊழியர்கள். வீட்டில் வாடகைக்கு குடியிருப்பவர் போலீசில் புகார். உளுந்தூர்பேட்டை அடுத்த திருநாவலூரில் உள்ள இந்தியன் வங்கியில் கொள்ளை முயற்சி. அலாம் ஒலித்ததால் திருடன் மிரண்டு ஓடிய நிலையில் 100 கிலோ தங்கம் தப்பியதாக தகவல். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே தந்தை இறந்த சோகத்திலும் +2 பொதுத் தேர்வு எழுதிய மாணவர். தேர்வு முடிந்து வீடு திரும்பிய அண்ணனை கட்டிப்பிடித்து கதறி அழுத தங்கை. சாதியை தூக்கி பிடிப்பவர்கள் நீதிமன்றம் எத்தனை உத்தரவு பிறப்பித்தாலும் அதனை கைவிட மாட்டார்கள். நிலவுக்கே சென்றாலும் சாதியை கூடவே தூக்கிச் செல்வார்கள் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் காட்டும். இன்று முதல் வரும் 10ஆம் தேதி வரை தமிழகத்தில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று வாட்டி வதைத்த வெயில். அதிகபட்சமாக ஈரோட்டில் சதம் அடித்ததால் மக்கள் கடும் அவதி. சென்னை எம்ஜிஆர் நகரில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கம் நடத்திய பாஜக அனுமதி மறுத்து சூழ்ந்து நின்ற போலீசாருடன் தமிழிசை சவுந்தரராஜன் வாக்குவாதம். தமிழிசை சவுந்தரராஜனை கைது செய்ய வலியுறுத்தி திமுகவினர் முழக்கமிட்டதால் பரபரப்பு. எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும் 1 கோடி கையெழுத்து பெறுவது உறுதி என தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை திட்டவட்டம். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக 24 மணி நேரத்தில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் டிஜிட்டல் முறையில் கையெழுத்திட்டுள்ளதாகவும் தகவல்.
எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. தமிழகம் முழுவதும் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கு தொடர்பாக சோதனையால் பரபரப்பு. விழுப்புரம் மற்றும் புதுக்கோட்டையில் தனியார் மதுபான ஆலைகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. டாஸ்மாக் விதிமுறைகேடு தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை. தனது முதல் சிம்பொனி நிகழ்ச்சிக்காக லண்டன் புறப்பட்டு சென்றார் இசையமைப்பாளர் இளையராஜா. இன்கிரெடிபிள் இந்தியா போலத்தான் இன்கிரெடிபிள் இளையராஜா என்றும் பெருமிதம். இது என்னுடைய பெருமை இல்லை, இது நாட்டினுடைய பெருமை, இந்தியாவினுடைய பெருமை. இந்தியா இன்கிரெடிபிள் இந்தியா அப்படிங்கிற மாதிரி இன்கிரெடிபிள் இளையராஜா. திருப்பத்தூர் அருகே கெஜநாயக்கன்பட்டியில் மின்கசிவால் தீப்பற்றி முற்றிலுமாக எரிந்த 3 குடிசை வீடுகள். குழாயில் நீரை பிடித்து தீயை அணைக்க போராடிய பொதுமக்கள். சேலம் மத்திய சிறையில் பச்சை கிளி வளர்த்து வந்த ஆயுள் தண்டனை கைதி. கண்டு கொள்ளாமல் இருந்த ஜெயிலர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு மெமோ வழங்கிய சிறை கண்காணிப்பாளர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அரசு ITI கல்லூரி மாணவர்களை சரமாரியாக தாக்கிய கஞ்சா கும்பல். வீடியோ வைரலான நிலையில் 2 பேரை குண்டர் சட்டத்தில் கைது செய்த போலீசார். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த தேவிகாபுரத்தில் நள்ளிரவில் முதியவரை தாக்கி வழிப்பறி. CCTV காட்சி வைரலான நிலையில் வழிப்பறியில் ஈடுபட்ட இளைஞரை கைது செய்த போலீசார். திருவள்ளூர் அருகே பட்டறை பெரும்புதூரில் உள்ள 1200 ஆண்டு பழமை வாய்ந்த முருகன் கோயிலில் 2 ரகசிய அறைகள் கண்டுபிடிப்பு. ரகசிய அறைக்குள் இறங்கி ஆய்வு செய்த தொல்லியல் துறை அதிகாரிகள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சித்தலூரில் விமரிசையாக நடைபெற்ற அங்காளம்மன் கோயில் மயான கொள்ளை திருவிழா. மயான கொள்ளையில் வீசப்பட்ட மொச்சக்கொட்டையை எடுக்க பக்தர்கள் முண்டியடித்ததால் தள்ளுமுள்ளு. கேரள மாநிலம் மூணாறில் வனத்துறையின் பலத்த பாதுகாப்புடன் தேர்வு எழுதிய மாணவர்கள். பள்ளி மைதானத்தில் படையப்பா உள்ளிட்ட காட்டு யானைகள் உலா வந்த நிலையில் நடவடிக்கை. தொப்பையை குறைக்கும் வகையில் புதுச்சேரியில் போலீசாருக்கு கட்டாய நடைபயிற்சி. குற்ற சம்பவங்கள் அதிகம் நடக்கும் பகுதியில் நடைபயிற்சியோடு அணிவகுப்பு. விமான நிலையங்களில் பயணிகளை கண்ணியத்துடன் நடத்த வேண்டும். பாதுகாப்பு பணியில் உள்ள வீரர்களை அறிவுறுத்தியுள்ளதாக மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் டைரக்டர் ஜெனரல் ரஜ்விந்தர் சிங் தகவல். தங்க கடத்தல் வழக்கில் கைதாகியுள்ள நடிகை ரன்யா ராவுக்கு ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை கடும் ஆட்சேபம். நடிகை ரன்யா ராவ் இந்த ஆண்டில் மட்டும் 27 முறை துபாய்க்கு சென்று வந்துள்ளதாக வாதம்.
ஆந்திர மாநிலம் மேற்கு கோதாவரியில் மாமியாருக்கு நகை, ரொக்கப்பணம் என 1 கோடி ரூபாய்க்கு பரிசுகளை வழங்கிய மருமகள். 50வது பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் பாசமழை. மும்பை அருகே ஓடும் ரயிலிலிருந்து குப்பைகளை அலட்சியமாக வீசிய பணியாளர். முகம் சுழிக்க வைக்கும் வீடியோ வைரலான நிலையில் சம்பந்தப்பட்ட ஊழியர் பணி நீக்கம். பெங்களூருவில் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள மனித தலைமுடி பண்டல்களை திருடிச் சென்ற மர்ம நபர்கள். 830 கிலோ எடையுள்ள தலைமுடியை மீட்கும் பணியில் போலீசார் தீவிரம். கேரள மாநிலம் கொச்சியில் மதுபோதையில் போலீசாரிடம் தகராறில் ஈடுபட்ட இளைஞர். போலீசார் எச்சரித்தும் விடாப்பிடியாக அட்ராசிட்டி செய்த காட்சிகள் வைரல். திருப்பதி வரும் பக்தர்களுக்கு இன்று முதல் இலவச சாப்பாட்டுடன் மசால் வடை விநியோகம். புதிய திட்டத்தை துவக்கி வைத்தார் அறங்காவலர் குழு தலைவர் PR நாயுடு. சென்னை பெசன்ட் நகரில் உள்ள எலியட்ஸ் கடற்கரையில் தூய்மை பணி மேற்கொண்ட ஆஸ்திரேலிய துணை தூதர். சென்னை மாநகர் கழிவு மேலாண்மை துறையில் சிறப்பான முன்னேற்றம் காட்டி வருவதாக வாழ்த்து. சென்னை சோழிங்கநல்லூரில் பரபரப்பான சாலையில் மதுபோதையில் படுத்துறங்கிய நபர். கடும் இரைச்சலுக்கு மத்தியிலும் அசந்து தூங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரமங்கலத்தில் கொலை முயற்சி வழக்கில் ரவுடி படப்பை குணா அதிரடி கைது. 3 மாதங்களுக்கு முன்பு வேறொரு வழக்கில் பிணையில் வந்த நிலையில் தற்போது மீண்டும் கைது செய்த போலீசார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மீன் மார்க்கெட்டில் உள்ள கடைகளில் சுமார் 200 கிலோ கெட்டுப்போன மீன்கள் பறிமுதல். பேரூராட்சி அலுவலர் அதிரடி நடவடிக்கை. திமுக ஆட்சியில் தமிழகத்தில் பெண்களுக்கு துளியும் பாதுகாப்பில்லாத நிலை இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் EPS குற்றச்சாட்டு. பல்வேறு குற்ற சம்பவங்களை சுட்டிக்காட்டி கண்டனம். நாடு முழுவதும் உள்ள SDPI அலுவலகங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. எதிர்க்கட்சிகளின் குரலை பாஜக அரசு நசுக்குவதாக SDPI மாநில செயலாளர் குற்றச்சாட்டு. கரூர் மாவட்டம் மாயனூர் அரசு ஒப்பந்ததாரரின் தந்தை வீட்டிற்கு சோதனைக்காக சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் பூட்டியிருந்த வீட்டின் முன்பு 6 மணி நேரம் காத்திருந்து ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். சென்னை ராயப்பேட்டையில் தவேக சார்பில் நாளை இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி. ஒரு நாள் ரமலான் நோன்பு இருக்கும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். சென்னையை சேர்ந்த பாடகி சிவஸ்ரீ ஸ்கந்தகுமாரை கரம் பிடித்தார் பெங்களூரு தெற்கு தொகுதி பாஜக MP தேஜஸ்வி சூர்யா. பெங்களூருவில் எந்த பிரம்மாண்டமும் இல்லாமல் எளிமையான முறையில் நடந்த திருமணம். சேலத்தில் தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் டிராகன் பட நாயகி கயாடு லோகர் தமிழ் பாடலை பாடி உற்சாகம். தந்தை உனக்காக ஜன்மமே
திரைப்படத்தின் 2ஆம் பாகத்திற்காக 1 மாதமாக விரதம் இருக்கிறார் நடிகை நயன்தாரா. தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் நெகிழ்ச்சி.